சிரித்ததையெல்லாம் நினைத்து பார்த்தால் அழுகை வரும், அழுததையெல்லாம் நினைத்து பார்த்தால் சிரிப்பு வரும். கொஞ்சம் உங்க கண்ணை மூடி நினைச்சு பாருங்க ஸ்கூல் லைஃப். ஆக்சுவலா என்ன வீடியோனா இது ஒரு ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. அதான் 5ல தான் போலாம், அவர் பேச வராம அதான் எனக்கு அனுப்பி விட்டுருக்கான். ஸ்கூல்ல எல்லாம் யாரையும் என்னன்னு நமக்கு தெரியாது. காலேஜ்லயே அவனுக்கு செகண்ட் இயர்ல இருந்தா எனக்கு ஒழுங்கா தெரியும். ஒரு வேலையா திருச்சூர் கிளம்பிட்டோம். இங்க இருந்துலாம் பாலக்காட்டுல இருந்து திருச்சூர் கிளம்பியாச்சு. எங்க போறோம்டா? அதான் திருச்சூர் கிளம்பிட்டோம். எங்க போறோம்? திருச்சூர்ல அது தெரிஞ்சா என்னது? என்னடா உடம்புக்கெல்லாம் போட்டு குளிக்கிறாங்களா? கொஞ்சோண்டு தானே அதுக்கு நேத்தா வாங்கினேன். யாரு எப்போ ஓபன் ஆச்சு தெரியுமா? எது? ஜூ. அது சாட் ஜிபிடில போட்டா உங்களே தெரியும், நீங்களே ஆமா 1854 பார்த்தா உள்ள போற. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் கைஸ் நாங்க புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னு சொன்னாண்டா, நான் என் போன்ல எனக்கு தெரியாது, நீ என்னடா வச்சுக்க போற? அந்த மாட்டான் அந்த மாதிரி என் சத்தனாரா பொறுமையா என் பொண்ணு மாரி இருக்க முடியாது. அதெல்லாம் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஐ விலாக்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா டே 2 ஒரு வேலையா திருச்சூர் கிளம்பிட்டோம். இங்க இருந்துலாம் பாலக்காட்டுல இருந்து திருச்சூர் கிளம்பியாச்சு. எங்க போறோம்டா? திருச்சூர் கிளம்பிட்டோம். எங்க போறோம்? திருச்சூர்ல எங்க போறோம்? திருச்சூர்ல பஸ் திருச்சூர் ஜூக்கு தான் போறோம். ஓகே, அதுக்கப்புறம் கைஸ் நாங்க புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். முடிச்சுட்டு எங்க போறோம்ட்டு நெக்ஸ்ட் விலாக்ல சொல்றோம். ஜூ எப்படி இருக்கு? ஓப்பனா நீ க்ளோஸ் ஆனே தெரியல. ஆனா ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இங்க ஓரளவு பரவாயில்ல. திருச்சூர் இன்னைக்கு ஆரஞ்சு அலாட்டா. ஆமா, நீங்க என்ன தமிழ் பார்த்த? போய் பாப்பாங்க. அது எது அதுல ஃபர்ஸ்ட் எப்படா பாக்குறீங்க? இன்னைக்கு அந்த ஊர்ல ஆரஞ்சு அலாட்டு இன்னைக்கு அப்படின்ட்டு நியூஸ்ல தெலுங்குனா தெரியும். தெலுங்கா? தெலுங்கு எப்படா தெரியும் உங்களுக்கு? ஆல் இந்தியா பர்ஃபெக்ட் மாதிரி எங்க பார்த்தாலும் இருக்கான். ஆமா, அது கரெக்டாதான். அதுதான் தெரிஞ்சா என்னது? என்னடா உடம்புக்கெல்லாம் போட்டு குளிக்கிறாங்களா? கொஞ்சோண்டு தானே அதுக்கு நேத்தா வாங்கினேன். யாரு? ஃபேஸ் வாஷ் அவன் பவுடரு. ஒரு மணி நேரம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் இனியா எப்படி போனிச்சு ஒன்று எப்படி போனிச்சு ஒன்று ட்ரிப்பு? அதுல இருந்து கடுப்பா தான்டா இருந்துச்சு. நைட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கமே இல்லையா? பஸ் கார்ல தான் நல்லா தூக்கம் வருது. ட்ரிப்ல முழிச்சு இந்த டைமோட தூங்குற டைம் தான் அதிகம். ஆனா தூக்கம் டீ கூட வாங்கி கொடுக்காம கூட்டிட்டு போறீங்களா? எங்க பாருங்க போட்டோம். அங்கேயே குடிச்சுக்கலாம்ல. அங்கேயே வெளியே இருந்துச்சா? நீ எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு. நீ அங்கதான் சொல்ல மாட்டேன். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் தெரியுது. இது எப்போ ஓபன் ஆச்சு தெரியுமா? எது? ஜூ. அது சாட் ஜிபிடில போட்டா உங்களே தெரியும், நீங்களே ஆமா 1854 பார்த்தா உள்ள போற. அவ்வளவுதான். பார்த்து வச்சுட்டாங்க. இப்பதான் பார்த்தேன். எங்க போன காணாதான். கோயில் நம்ம கோயில் நம்ம போறதே யாருக்கும் தெரியாது. எதுக்கு கோயில் இருக்கு? கோயில் போறோம் அடுத்து. ஆமா, ஜூ முடிச்சுட்டு அங்க இருந்து குருவாயூர் கோயில் தான் போறோம். அதுலதான் இந்த பாட்டு அசல் கோளாறு பாட்டிருப்பான இந்த பாட்டு தான். அதுலதான் அந்த பாட்டு. ஏய், இந்த பாட்டா? அந்த பாட்டு சொல்ல கூடாது. முருகன் பாட்டுல என்ன பண்றாது? இதுதான் வரேன், யோசிக்க வேணாமா? இதுடா சனியா சொல்லு. நான் வர மாட்டேது. யோசிக்க விட மாட்டான். அழகிய லைலா. அழகிய லைலாடா. பொண்டாட்டி பேர் அழகிய லைலா. அவன் லவர் பேர் அசல் கோளாறு பாடிப்பானடா. இந்த பாட்டு இல்லடா. ஒரு ரீசெண்டா ஒரு 2 பாட்டு அவனுக்கு ட்ரெண்ட் ஆனிச்சு தெரியுமா? சாம்போ கனி. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருந்துச்சுல. யாரா அந்த பையன்? இடையில ஒண்ணு. யாரா அந்த பையன்? அதுக்கப்புறம் ஒரு பாட்டு. எனக்கு தெரிஞ்சு 2 நான் சொல்லிட்டேன். நான்
அது பாட்டு எனக்கு தெரியும். இந்த படத்துல இந்த பாட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு. என்ன பாட்டு? பாட்டு சொல்ல பாட்டு. ஆமா, உன்னை சண்டைக்கு கூப்பிட்டேன், அதான்டா, என்ன சண்டைக்கு கூப்பிட்டேன், என்ன சண்டைக்கு வாடா, என்ன சண்டைக்கு வாடா, என்ன சண்டைக்கு வாடா, அந்த பாட்டு. ஆமா ஆமா, லாஸ்டா சண்டையில வரும். அதான்டா அழகிய லைலா. அழகிய லைலா அந்த பாட்டு. அந்த படத்துல வரும்டா. ஆமா தெரியல. நான் இந்த படத்துக்காக பாடினான். அவ எப்பயோ பாடி இருக்கான் அந்த பாட்டை. எப்பயோ இந்த படம் வரதுக்கு முன்னாடியே பாடிட்டான் அந்த பாட்டை. இந்த படம் வரதுக்கு முன்னாடி தான் பாட்டேன். படம் வந்ததுக்கு அப்புறம் பாடுவானா முடியல. நான் வந்துட்டு உனக்கு கேட்கணும். போன் எடுவோம். போனேன், என் போன் தான் காணும். அவன் போன விடா. நீதான் எடுத்து நான் பார்த்தேன். உங்களுக்கு என் போன் அதுக்கு அது கூட உனக்கு கேட்கணும். என்னன்னு சொல்லு போன. அதான் பாட்டு போலவே காசு கூட ஒரு பொண்ணு விடுறது இல்ல, ஃபுல்லா பொண்ணு மெசேஜ். ஆமா, ஸ்னாப்ல கூட பையன் பேர் கிடையாது. சாஜிப்டி ஒண்ணு போல. இதுதான் இருக்கு. நீ போற என்னன்னு சொன்னா, நான் என் போன்ல எனக்கு தெரியாது. நீ என்னடா வச்சு அவன் அனுப்புற, நீ அனுப்புன. அந்த சொல்ல மாட்டான் அந்த மாதிரி. சத்தனாரா பொறுமையா ஏன் பொண்ணு மாரி அவன் போன்ல வந்தாருன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம போன வாங்கி எனக்கே தெரியாம வந்து தேடுறானா அப்ப அதுல ஏதோ இருக்குதானே அர்த்தம். என்னடா இருக்கு? ஏன் பயப்படுற ஃபர்ஸ்ட் பண்ணி என்ன இல்ல என்னவா இருக்கு? அது என்ன இருக்க போகுது அதுல? தமிழா நீ நான் எப்பயில ஒன்னா படிக்கிறோம்? முதலாவது. நீ நானும் ஆறாவதுல இருந்து. இனியா நீ நானும் ஆறாவது. நீ நான் எப்படி ஒன்னா படிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் இயர். பாஸ்வேர்டு போட்டோம்டா, அது போயிடும்டா. டிஸ்பிளே என்ன காலேஜ்ல இருந்து இவன் நானும் காலேஜ்ல இருந்து ஒன்னா படிக்கிறேன். கரெக்டா? மென்ஷன் பண்ணி போறான். சவுண்ட் விடா. அப்புறம் இந்த சிரித்ததையெல்லாம் நினைத்து பார்த்தால் அழுகை வரும், அழுததையெல்லாம் நினைத்து பார்த்தால் சிரிப்பு வரும். கொஞ்சம் உங்க கண்ணை மூடி நினைச்சு பாருங்க. ஸ்கூல் லைஃப் திரும்பவும் அந்த லைஃப் நமக்கு கிடைச்சிடாதான்னு ஏங்க வச்ச லைஃப் தான் அது. ஸ்கூல் லைஃப் மட்டும்தாங்க. நம்ம வாழ்க்கையில கிடைச்ச முதல் ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்ட் லவ்வும் முதல் பஞ்சாயத்துனா அது ஸ்கூல்ல மட்டும்தாங்க. மெமரிஸ் கேன் மேக் எ சேட்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க எல்லாருடைய ஸ்கூல் லைஃப்லயும் மெமரிஸ் கேன் மேக் எ ஹாப்பி. என்ன வீடியோனா இது ஒரு ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. அதான் 5ல தான் போலாம். அவர் பேச வராம அதான் எனக்கு அனுப்பி விட்டுருக்கான். ஸ்கூல்ல எல்லாம் இவன் யாரையும் என்னன்னு நமக்கு தெரியாது. காலேஜ்லயே அவனுக்கு செகண்ட் இயர்ல இருந்தா எனக்கு ஒழுங்கா தெரியும். தெரியும் அவர் அப்படிதான் அவனுக்கு தெரியும். இந்த செகண்ட் இயர்ல கொரோனா அப்புறம் நம்ம ஊர்லயே இருந்தானா நல்ல பழக்கம். அவனுக்கு என்னன்னா இத மாரி ஏதாவது ஒரு 4 பசங்க சேர்ந்து ஒரு சோகமான மியூசிக் ஒரு வீடியோ வந்தாலே எனக்கு அனுப்பி விட்டுருவான். அது என்னன்னு நல்லா பார்க்க விட மாட்டான். நீ ஏன் பாக்குற? இல்ல எனக்கு டவுட், மத்த எல்லா வீடியோ நீ பார்த்து ரியாக்ட் பண்றியா? அதான் இந்த வீடியோ மட்டும் எதுக்கு பாக்குறான்? இந்த வீடியோ நீ பார்க்க மாட்டேன்னு அனுப்பி விட்டேன். ஓகே गाइस, நம்ம திரிசூர் ஜூக்கு தான் போறோம். அங்க போயிட்டு நெக்ஸ்ட் vlog அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்.